கடும் பனிமூட்டம், பாறை இடுக்குகளுக்கு இடையே கிடந்த வெற்றி துரைசாமியின் செல்போன். 4வது நாளாக தொடரும் தீவிர தேடுதல் பணி. விபத்திற்கு முன்பாக அவர் காரில்தான் பயணித்திருக்கிறார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. சைதை துரைசாமி உள்ளிட்ட மொத்த குடும்பமும் இமாச்சல பிரதேசத்தில் வெற்றி துரைசாமிக்காக காத்திருக்கின்றனர். 45 வயதான வெற்றி துரைசாமி தொழில் அதிபர், சினிமா இயக்குனர், தந்தையுடன் இணைந்து மனிதநேய பயிற்சி மையத்தையும் கவனித்து வருகிறார். கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த 35 வயதான கோபிநாத் என்ற நண்பரோடு இமாச்சல பிரதேசத்தில் உள்ள லடாக் பகுதிக்கு சுற்றுலாவாக சென்று திரைப்படம் ஒன்றிற்காக லொகேஷன் பார்க்க சென்றிருந்தனராம். சென்னை திரும்புவதற்காக கடந்த 4ஆம் தேதி மாலை அங்குள்ள விமான நிலையத்திற்கு காரில் புறப்பட்டு சென்ற போதுதான் விபத்து நேர்ந்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அந்த வாடகை கார் இன்னோவாவை தஞ்சின் என்பவர் இயக்கியிருக்கிறார். சரியாக கார் கஷங்நாலா என்ற மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பாறை ஒன்று உருண்டு வந்து அந்த காரில் மோதியதாக தெரிகிறது. இதனால் கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 200 அடி பள்ளத்தாக்கு பகுதியில் கோர விபத்து நேர்ந்திருக்கிறது. காரின் சக்கரம் கூட தனியாக சிதறி ஆற்றில் மிதந்ததை பார்த்திருப்போம். கார் ஆற்றுக்குள் இருந்த நிலையில் தகவல் அறிந்த போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்ட போது சீட் பெல்ட் அணிந்தபடி ஓட்டுநர் தஞ்சினை இறந்த நிலையில் மீட்டு வெளியே கொண்டு வந்தனர். பள்ளத்தாக்கு பகுதியில் கடுமையான காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கோபிநாத் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் சைதை துரைசாமியின் மகன் வெற்றியை காணவில்லை. தொடர்ந்து 4வது நாளாக இன்றும் தேடுதல் பணி தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ராணுவம், இந்திய திபெத்திய எல்லை பாதுகாப்பு படை, உள்ளூர் பழங்குடி மக்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழு, காவல்துறை என தீவிரமான தேடுதல் பணி ஒருபுறம். அவர்கள் அந்த வழியாகத்தான் சென்றார்களா என்பதை அறிய வழிநெடுக சிசிடிவி காட்சியை பார்த்தபோது விபத்து நடந்த இடத்திற்கு சரியாக 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக ஹோட்டல் ஒன்றில் வெற்றி கோபிநாத் சாப்பிடுவதற்கு சென்ற காட்சி வெளியிடப்பட்டு இருக்கிறது. கோபிநாத் முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்து வெற்றி மொபைல் போனில் பேசியபடி செல்வது, காரில் இருவரும் ஏறும் காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இதனால் விபத்து நடந்த காரில் வெற்றி பயணம் செய்தது உறுதியாகி இருக்கிறது. மேலும் விபத்து நடந்த இடத்தில் வெற்றியின் மொபைல் போன் மீட்கப்பட்டு இருக்கிறதாம். இதனால் சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி விபத்தில் சிக்கியது உறுதியாகி இருக்கிறது. கார் சீறி பாய்ந்து உருண்டு வந்த பாதையில் பாறையின் இடுக்கில் மனித மூளை உள்ளிட்ட பாகங்கள் சிதறி கிடப்பது போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கிறது. அது யாருடையது என்பது குறித்தும் DNA சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. பாறையில் விழுந்து நேரடியாக ஆற்றில் அவரது உடல் விழுந்திருக்கலாம் என்றும், ஆற்றின் வேகத்தில் அவர் அடித்துச் செல்லப்பட்டிருக்கலாம் என்றும், ஆழமான நீரோட்டம் உள்ள பகுதியில் தீவிரமாக தேடுதல் பணி நடந்து வருவது குறிப்பிடத்தக்கது.